இல்ல. Yeah. Sir, இப்ப ஆயிடுச்சு sir. Good. Okay, friends. Today, day 17. Memory Empowerment Program. இன்னும் ஒரு 3 days இருக்கு பேசிக் லெவல். இன்னைக்கு 17th டே, டோட்டலா 20 days எது பேசிக். தென் ஒரு 3 to 4 days parenting. So 24 days over 1 month program. Next வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போறோம். ஓகே. இன்னைக்கு நம்ம பேசிக் லெவல்ல 17th டேல இருக்கோம். அதுல நேத்து பார்த்ததை இன்னைக்கு வந்து கண்டினியூ பண்ண போறோம். பிகாஸ் நிமோனிக்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு வந்தோம். ஓகே, நம்ம ஃபர்தர் மெமரிக்கு போறதுக்கு முன்னால எப்பயும் வேற ஏதாவது ஒண்ணு டச் பண்ணிட்டு தானே போவோம். அதன்படி இன்னைக்கு வரலாம். இப்ப எங்கிட்ட கேட்டாங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், சார் நீங்க எல்லாம் எப்ப இதை கத்துக்கிட்டீங்க, எங்க ட்ரெயினர்கிட்ட கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இட்ஸ் காமன் ஆன்சர் டு ஆல். எந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண கிடையாது. through some books and reference and our own experience. நான் இது எதுக்கு சொன்னேன்னா, டாக்டர் விக்டர் ஃப்ராங்கல் மேன் சர்ச் ஃபார் மீனிங் எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் அவர் கொடுத்துருந்தாரு. The experience is not most important thing in your life. The meaning what you create from your experience, that is the most important thing. So அதுதான், this is the meaning of my experience அப்படி வச்சுக்கலாம். So whatever I am speaking, whatever I am giving to you, that is the meaning of my own experience. Right. Next வந்து ஏற்கனவே சொன்னதுதான், சைனீஸ் பேம்பு பார்த்துருப்பீங்க. கிரவுண்டு கீழே அதை பதிச்சுட்டு அதுக்கு மேல இருக்கிற வீட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். வாட்டரிங், ஃபர்டிலைசர் கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 1 year, 2 year, 3 year, 4 year, 5 years. Up to 5 years, there is no sign of growth above the ground level. சரி, 5 வருஷமா இது ஒண்ணுமே விளையிலையே அப்படின்னு அதை விட்டுட்டோமா, அதுக்கு தண்ணி விடாத, ஃபர்டிலைசர் போடாத, அதை கண்டுக்காத விட்டு இருந்தா அது என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா கண்டினியூவா அதை கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால ஆஃப்டர் 5 years, within 3 weeks 20 feet ஹைட் வளருது. அப்ப அந்த 20 அடி உயரம் அந்த 3 வாரத்துல வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. 5 எனக்கு அதே ஹைட் போகுது. டோன்ட் வரி, தட் இஸ் நாட் மை மிஸ்டேக், தட்ஸ் இன்டர்நெட் பீப்புள். ஓகே, கண்டினியூ. அப்போ அந்த 5 years எனக்கு 97ல ஆக்சிடென்ட். அப் டு 2007 வரைக்கும் அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு எடுத்துக்கிட்ட டைம். சோ அதை மீண்டு வரத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம், பல சோதனைகளை சந்திச்சதுன்னு சொல்லலாம், பல விஷயங்கள் கொண்டுட்டு போலாம். அப்போ அந்த இயர்ஸ் தான் நமக்குள்ள நம்மள அந்த பூமிக்கு அடியில அந்த பேம்புக்கு வேறு ஸ்ட்ராங் ஆச்சுல, அதேதான் எனக்கு நடக்கும். சோ அந்த டைம் நான் ஐடியலா இருந்த மாதிரிதான் வெளியே இருக்கும். ஆனா எனக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணனதுக்கு அதை எடுத்துக்கிட்ட நேரம். சோ அதுக்கப்புறம் வந்த நாட்கள் ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட். 2007க்கு அப்புறம் தான் நான் மொபைல்ல டாக்ஸ் யூஸ் பண்ணி மொபைல்ல அது ஸ்பீச் இதை வச்சு பேசுறேன். அதுக்கப்புறம் அது என்ன பேசுதோ அதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிறோம். ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிமா, TTS. அப்போ அதை வச்சு பேசுறதுனால ஆடியோ மூலமா எல்லாமே லிசன் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய புக்ஸ் படிச்சேன். ஸோ நான் எப்படி 97க்கு முன்னால நிறைய புக்ஸ் த்ரூ விஷுவல்ல படிச்சேனோ, அதே மாதிரி அதுக்கப்புறம் 2007க்கு அப்புறம் அதை விட ஃபாஸ்டா ஆடிட்டரியில படிக்க ஆரம்பிச்சேன் த்ரூ சவுண்ட். ஸோ காதால் கேட்டு படிக்க ஆரம்பிச்சதுதான் அதுக்கப்புறம். அப்போ வேகம் அதிகமாச்சு. ஏன் அப்படின்னா அது எவ்வளவு வேகத்துல அந்த ஸ்பீடப், ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா வச்சு படிப்போம், எவ்வளவு ஸ்பீடா அது பேசுதோ அவ்வளவு ஸ்பீடுக்கு அப்சர்வ் பண்ணிட்டே வரணும். அப்ப பிரெயினோட
வேகத்தை இன்னும் 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 கூட்டுறோம். சோ அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரிகர்னு சொல்லலாம். ஓகே, ரைட். இதுதான் அது. அவர் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல பதில் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி அவர் கையில கட்டியிருந்த வாட்ச் மிஸ் பண்ணிட்டாரு, தொலைச்சிட்டாரு. அப்போ அது ரொம்ப அவங்க தாத்தா காலத்துல இருந்து அப்பா கிட்ட வந்து இவருக்கு வந்தது. அது ஒரு ட்ரெடிஷனல், அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சொத்து. அட் எனி காஸ்ட் அத டிராப் பண்ண விரும்பல. தேடுறாரு, கிடைக்கல. பக்கத்துல ஸ்கூல் கிரவுண்ட்ல பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்தாரு, என்னோட வாட்ச் அந்த லேண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு, யாராவது தேடி எடுத்து கொடுங்க, உங்களுக்கு 100 rupees ரிவார்டு அப்படின்னாரு. பசங்க எல்லாம் வர்றாங்க, ஒரு மோர் தென் 20. அது ஃபுல்லா அலசி பார்த்துட்டு, சாரி அங்கிள், எங்கேயுமே இல்ல, நீங்க எங்க தொலைச்சிங்களோ தெரியல அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பையன் வந்து இவர்கிட்ட கேட்கிறான், அங்கிள் கேன் யூ அலோவ் மீ, ஐ வில் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட் அப்படின்னு. அவரு வேடிக்கை பார்த்தாரு. ஏன்னா 20 பேர் வந்து தேடினாங்க, கிடைக்கல, நீ ஒருத்தன் என்ன பண்ண போற, எப்படி உன்னால கண்டுபிடிக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. சரி, நமக்கு என்ன, கிடைச்சா சரி, போய் தேட. அவன் போயிட்டு 10 நிமிஷத்துல வாட்சோட திரும்ப அவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. என்னடா பண்ணாங்க? சிம்பிளி சிட்டிங் அப்படின்னு. நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது? Keen observation. Listening. Yeah, thinking, sir. Sir, எதுவுமே பண்ணாம இருக்கிறது சார். சார். அதாவது Mind power. யா, வந்துட்டீங்களா சாமி? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். நல்லா பாருங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ ஏதோ இவங்க எல்லாம் போனப்ப குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவனுங்க இவங்க சவுண்டு சல சல சலன்னு கண்ணு மட்டும் தான் தேடிச்சு. அது புதர்ல மறைஞ்சு கிடக்குது. இந்த கண்ணுல ஹிடன். அது through your direct eyesight you can't see it, it is hidden. பட் நான் முதல்ல சொன்னேன், இது இருக்குல்ல, அத பயன்படுத்துறான். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தான். அப்போ அந்த வாட்சோட டிக் 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 சவுண்ட் காதில் கேட்டது, கரெக்டா எடுத்தான். விஷயம் இப்ப புரியுதா? சும்மா இருந்தா அதான் லிசனிங் அப்படின்னு சொல்றோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் நம்மளுடைய விஷுவலைசேஷன் பவர், நம்மளோட தேர்டை யூஸ் பண்றது, அது ரொம்ப எக்ஸலண்ட் அப்சர்வேஷன், சக்சஸ் அதுக்கு கை கொடுக்கும். அதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு செய்தி. சோ சும்மா இருக்க, இட் மீன்ஸ் அமைதியா இருங்க அப்படின்னு. கிளாஸ் ரூம்ல எந்த இடத்துலயுமே அடுத்தவங்க பேசும்போது சும்மா இருங்க, அவ்வளவுதான் விஷயம். அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம முந்திரி கொட்டை மாதிரி முந்துறோம்ல, அந்த இடத்துல இந்த இதை பயன்படுத்திக்காங்க, சும்மா இருக்கு, அவ்வளவுதான். சோ அடுத்தவங்களை பேச விட்டு கேளுங்க, அதுக்குதான் இந்த இடத்துல இதை சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ரைட். இப்ப நம்ம டாபிக்ஸ் போலாம். நேற்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ்னா நோன் வேர்ட் டு அன்னோன் வேர்ட். நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சு தெரியாத வார்த்தைய ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அதான் நேற்று வரை ஹேமந்த் கேட்டான்னு சொன்னேன்ல, நான் ஸ்கூல்ல போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ பசங்களுக்கு இந்த நிமோனிக்ஸ் டச் பண்றப்போ அதான் சொன்னேன், எலிசபெத் எலிசெத்த பெட்டுபா அப்படின்னா எல்லாரும் ஓடி கத்துறானுங்க. என்னடா இது வித்தியாசமா கத்துறீங்களேன்னு பார்த்தா பசங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவங்க மிஸ் பக்கத்துல இருக்கிறாங்களா, அவங்கள தாக்கிட்டானுங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பல்ப் வாங்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் உஷாராயிட்டேன், இந்த மாதிரி இடத்துலதான் கொஞ்சம் யோசிச்சு பேசணும் அப்படின்ட்டு. இது ஒவ்வொரு பேருக்குமே கொண்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்கு
அது விஷயம். தட்ஸ் த ஃபன்னி வே. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உருவாக்குறது தான் நிமோனிக்ஸ் அப்படின்னா. அதுல 2 பார்த்தோம். ஆக்ரோனிம்ஸ், ஆக்ரோஸ்டிக். ஆக்ரோனிம்ஸ் இஸ் அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். சரி, அதையும் ஓரளவுக்கு பார்த்தோம். இன்னைக்கு அதுல ஒரு 2-3 விஷயம் இன்னைக்கு பார்க்கறேன். இப்ப யாராவது நான் கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணோம். நம்ம பாடியில நம்ம பாடியில எக்ஸ்கிரீட்டிங் ஆர்கன்ஸ், வேஸ்ட் வெளியேற்றுற ஒரு 5 ஆர்கன் இருக்கு. யாராவது அந்த 5 ஆர்டர் பண்ணுங்க. Kidney, liver, digestive system, intestines, lungs, Skin. ஓகே, அவ்வளவுதானா? சரி, இதுக்கு நான் ஒரே ஒரு வேர்டு சொல்றேன் பாருங்க. நீங்க இப்படி யோசிக்கவே தேவையில்ல. ஸ்கில். SKILL ஸ்கில். 5 லெட்டர் வந்துருச்சு. இப்ப சொல்லுங்க பாருங்க. Intestine, liver, lungs. skin, அவ்வளவுதான். kidney, intestine, lungs, liver. super sir, கிட்னி, intestines, Intestine, lungs, liver, lungs, liver. முடிஞ்சிருச்சா? liver. இப்போ நம்ம யோசிப்போமா? இப்ப நமக்கு ஸ்கில் தெரிஞ்சதுன்னா, நமக்கு ஸ்கில் இருந்தா இந்த 5ஐயும் ரீகால் பண்ணலாம். இப்ப எப்படி? ஈஸி தானே? ஆமா சார், easy. ஓகே. சரி, அடுத்தது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. பிரைவேட் அப்படின்னா பிரைவேட்டுக்கு ஷார்ட்டா என்ன எழுதுவீங்க? PVT. PVT எழுதிக்கோங்க. பிரைவேட் டிம் ஹால். பிரைவேட், அதான் நீங்க PVT தான் எழுதணும். நீங்க பிரைவேட்னு எழுதாதீங்க. PVT டிம், TIM டிம், HALL ஹால். பிரைவேட் டிம் ஹால். எழுதிட்டீங்களா? பிரைவேட் டிம் ஹால். கண்டுபிடிங்களா இது என்னன்னு? நோ ஐடியா? No idea, sir. ஓகே. இதெல்லாம் மெடிக்கல் நீட் இவங்க எல்லாம் ஈஸியா பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுவும் அனாட்டமில வரதான். நம்ம பாடியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் 10 அமினோ ஆசிட்ஸ். phenylaline, valine, threonine, tryptophan, isoleucine, methionine, histidine, arginamide, lysine, leucine. 10. நீங்க இதெல்லாம் குழப்பிக்கொண்டா. இது நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த லெட்டர் பிரைவேட் டிம் ஹால் ஞாபகம் இருந்தா 10 அமினோ ஆசிட்ஸ் அப்படியே எழுதலாம். புரியுதுங்களா சார்? நீங்க பாட்டு வேகமா சொல்லிட்டு போனீங்க, எங்களுக்கு அது வாயிலேயே நுழையல அப்படின்ற ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்க யாரும் எக்ஸாம் எழுத போறதா அது தெரிஞ்சுக்கீங்களா? பட் கான்செப்ட் என்னன்றதுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க மறுபடியும் நீங்க சர்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். சோ பிரைவேட் டிம் ஹால் அப்படின்னா நம்ம இதுல இருக்க இப்போ நம்ம உடம்புல சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு அதுல ஒண்ணு முக்கிய பங்கு வகிக்கும். பிரெயின் செக்ரேட் பண்ற ஒரு ஆக்டிவா இருக்காங்க. ஒருத்தங்க சோர்வையா இருக்காங்கன்னா அது இல்லைன்னு அர்த்தம். ஏது? ட்ரிப்டோஃபன்.
அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட வேலை இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா போயிட்டு இருந்தா அது சயின்ஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் வந்து சும்மா அவுட்லைன் மட்டும் இங்க கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இது சயின்ஸ் விட்டுமா, அடுத்தது வரேன், இன்னொரு இடத்துக்கு போலாம். இது எழுதிக்கோங்க, பா, BHA பா, ஜே பா ஜே சாப், SAB, பாஜே சாப். பாஜே சாப் அப்படின்னு ஒருத்தரோட பேர், அப்படி வச்சுக்கலாமா? எல்லாம் ஆல் கேப்ஸ்ல எழுதிக்கோங்க, BHAJSAB, பாஜே சாப். யாருக்கு ஐடியா இருக்கா? சார் இந்த மாதிரி கொடுக்கும்போது எது கூட அசோசியேட் ஏதோ ஒரு அசோசியேட் ரூட் வேர்ட் கொடுத்துருங்க எதுல சம்பந்தப்பட்டதுன்னு. அப்ப அதுல எங்களுக்கு அது கஸ் பண்றது ஈஸியா இருக்கும். யா கொடுக்கிறேன். ஹிஸ்டரி, பண்ண வந்து கிங்ஸ் பேரா வருதுன்னு நினைக்கிறேன். கிங்ஸ் பேரா வருது. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர். சார் பாபர், அக்பர், அவுரங்கசீப், ஜஹாங்கீர். முகல் டைனஸ்டில 7 எம்பரர்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது அந்த ஆர்டர்லயே இருக்கும் பாருங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், அக்பர், ஷாஜஹான், ரைட், அவுரங்கசீப், பகதூர் ஷா 2, பகதூர் ஷா 2. ஓகே சார். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், பகதூர் ஷா, கடைசியா இங்கிலீஷ்காரங்க படைக்கிற வரைக்கும் பகதூர் ஷா வந்தார். ரைட். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ல. சோசியலுக்கும் மன்னர்களை ஆர்டர் படுத்தி படிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். விப்ஜிஆர்னு நம்ம 7 கலர்ஸுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதனால அதை கொண்டு வரல. வயலட், ப்ளூ, அது மாதிரி 7 கலர்ஸுக்கு ரெயின்போக்கு மட்டும் தான் நாம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனா அது இல்ல, எதை வேணாலும் இது மத்ததெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஈவன் ஸ்கியூபா டைவிங் அப்படிம்பாங்க. ஸ்கியூபா அப்படின்னு செல்ஃப் கண்டெய்ன் அண்டர் வாட்டர் பிரீத்திங் அப்பேரட்டஸ், அதுதான் ஸ்கியூபா. கடலுக்கடியில் டைவ் பண்றோம் அப்படின்றது. இது மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அதுக்குள்ள ஹிடன்ல இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நான் காலையில பேசிட்டு இருக்கிறப்ப என்னோட நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட ஒய்ஃபுக்கும் சொன்னேன். ஒய்ஃபுக்குன்னா ஒய்ஃப், WIFE 2 கொடுத்தேன். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். அதெல்லாம் இங்க வேண்டாம், பசங்களா இருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்சம் காமெடியா காலையில பேசிட்டு இருந்தோம். ஓகே, இது மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் என்ன சண்டே சொல்லுங்க சார். ரொம்ப கியூரியஸா இருக்காரு. ஓகே சார், பேரண்டிங்ல சொல்லிருங்க. பேரண்டிங்ல. ஓகே, ரைட். சரி, வச்சுக்கலாம். அதாவது சோ இதோட இங்க நிக்கிற இப்போதைக்கு நிறுத்துறேன். இன்னும் பின்னால நிறைய வரேன். ஆக்ரோஸ்டிக் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் வரலாம். இன்னும் நிறைய இடத்துக்கு இது அப்ளிகபிளா இருக்கும். சரி இருங்க, இன்னும் இதெல்லாம் இதுல கொண்டு வந்துடலாம். அப்புறம் வேணா ஆக்ரோஸ்டிக் தனியா இன்னொரு நாள் மண்டே எடுத்துக்கலாம். இதோட கண்டினியூஷன் இன்னும் ஒரு சிலது வரேன். ஈவன்
இப்ப பாருங்க, சோசியல்ல பார்த்தோம், சயின்ஸ்ல பார்த்தோம், ஈவன் மத்த விஷயங்களுக்கு ஜெனரல் இதுக்குன்னு போட்டுட்டோம். இப்போ இன்னொரு ஏரியால இதை காட்டுறேன். என்ன இந்த வேர்டை 3 எழுதிக்கோங்களா. சில்லி ஓல்டு ஹென். சில்லி எஸ்ல ஆரம்பிக்கும். சில்லி ஓல்டு ஹென். சில்லி ஓல்டு ஹென் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் ஒன், டில் ஓல்ட் ஏஜ். டில் ஓல்ட் ஏஜ். Next, cock and hen. Cock and hen. Cock and hen. Right? 3 சென்டென்ஸ் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். ஓகே. ஃபர்ஸ்ட்ல சில்லி ஓல்ட் ஏஜ். எஸ், ஃபர்ஸ்ட்ல சில்லில எஸ் பண்ணுங்க. ஓல்டுல ஓ, ஏஜ்ல சில்லி ஓல்டு ஹென் ஹச் அண்டர்லைன் பண்ணுங்க. எஸ் ஓ ஹச் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல. செகண்ட் சென்டென்ஸ்ல டி ஓ ஏ, டில் ஓல்ட் ஏஜ். தேர்ட்ல காக் அண்ட் ஹென் சி ஏ ஹச் அண்டர்லைன் பண்ணிக்கோ. பண்ணிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு யாராவது சொல்லுங்க. பர்டிகுலரா 10th 11th 12 இந்த மாதிரி இருக்கவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா சொல்லணும், சொல்லித்தான் ஆகணும். இது vowels சார்? இல்லையே. இல்ல சார். இல்ல. மேக்ஸ் ஃபார்முலா SOH, sin equal to opposite by hypotenuse. Sin equal to opposite by hypotenuse. Till old age, TOA. Tan equal to opposite by adjacent. CAH. Cos equal to adjacent by hypotenuse. Trigonometry படிக்கிறியா? இப்ப ஞாபகம் இருக்கா? நினைக்கல. இப்ப நினைச்சிட்டீங்களா? எஸ் சார். மேக்ஸ் ஃபார்முலாவையும் நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சிருச்சா? எஸ் சார், புரியுது. சோ மேக்ஸுக்கும் கொண்டு வந்து வச்சுட்டோம் இத. சரி, இது கிளியர் தானே? பெரியவங்களுக்கு தேவையில்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு அட்வான்ஸாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே 10th முடிச்சு வந்தவங்க 9thலயே ஆரம்பிக்கும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 10, 11, 12 வந்தவங்க இத கடந்து வந்திருப்பாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்றது அவங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடைக்க இருந்திருக்கும். இப்ப கிளியர் ஆயிருக்கும். சரி, அடுத்த விஷயம் வரேன். இன்னொன்னு தரம் பாரு. ஆயில், OIL. அடுத்தது இது தனி, இது அதான் அடுத்த பேஜ்ல எழுதிக்கோங்க. OIL, ஆயில். அடுத்தது ரிக், RIG, ரிக். ஃபர்ஸ்ட் வேர்டு ஆயில், அதுக்கு கீழே செகண்ட் வேர்டு ரிக், RIG, ரிக். அடுத்தது an ox, AN, an OX, ox, an ox. Third word an ox. Fourth word கீழ எழுதுங்க, red cat, RED, red cat, சிகப்பு பூனை. ஒரு எருது, சிகப்பு பூனை. அடுத்தது வேர்டு ரெட் கேட். எழுதிட்டீங்களா 4 வேர்டும்? எஸ் எஸ் சார். ஓகே.
இது யாருக்கா ஐடியா இருக்கா நான் என்ன சொல்ல வரேன்றது? இல்லையா? சார் எந்த சப்ஜெக்ட்னு சொல்லுங்க. சயின்ஸ். சயின்ஸ் கண்டுபிடிச்சீங்களா? சரி நானே சொல்லிடுறேன். ஆயில் அப்படிங்கறத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஓ ஆக்சிடேஷன், ஐ இட், எல் லூசஸ். ஆக்சிடேஷன் இட் லூசஸ், இட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் அதிலிருந்து விடுபட்டால் அது ஆக்சிடேஷன். ஃபர்ஸ்ட் அந்த ஆயில வச்சு இதை எழுதிடலாம். புரிஞ்சிருச்சா? ஒரு லைன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ரிக் ஆர்ஐஜி, ரிடக்ஷன் இட் கெயின்ஸ். இட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆனா அது ரிடக்ஷன். அப்ப இது கிளியர் பண்ணிட்டோமா? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், கன்ஃபியூஷனே வராது. எடுத்துட்டோமா? அடுத்தது ஆனோடுல ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோடுல ரெட் கேட், கேட் மீன்ஸ் கேத்தோட், ரெட் ரிடக்ஷன். அப்போ கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன் எங்க நடக்குது? கேத்தோட்ல. ஆக்சிடேஷன் எங்க நடக்குது? ஆனோட். இது செல் பகுப்பாய்வு மொல்லனா செல் டிவிஷன் இந்த இதுல வரும். சோ ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இதெல்லாம் ஆட்டம் பாம்பை பத்தி படிக்கிறோம். நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன், புரியுதுங்களா? இதெல்லாம் படிக்கிறப்ப இதுதான் பேஸ். இதை தெரிஞ்சாதான் அங்க போக முடியும். இது பிசிக்ஸுக்கு வரப்போ இந்த இடம் உதவுது. சோ இங்கேயும் ஆக்ரோனிம்ஸ் உதவுது. அதுதான் நான் இங்க வரேன். நான் இப்ப நான் சயின்ஸ் சப்ஜெக்ட் நடத்த வரல. ஆக்ரோனிம்ஸ் எதுக்கெல்லாம் உதவுது நீங்க கேட்டீங்கல்ல ரெஜினா மேம், உங்களுக்கு இப்ப கிளியரா எங்கெல்லாம் அது உதவுதுன்றது இப்ப புரிஞ்சுட்டீங்களா? பாயிண்ட். எஸ் சார், பாத்துக்கிட்டேன் சார். ஓகே, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, சோசியல் பிளஸ் நம்மளுடைய சமையல்ல இருந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருந்து ஒரு இன்டர்வியூக்கு போறவங்கள அந்த எல்லா இடத்துலயும் இது உதவுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆல் சப்ஜெக்ட் இங்க படிக்கிறோம் சார். அவ்வளவுதான். ரைட், இதோட ஆக்ரோனிம்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் போனோம். ஆக்ரோஸ்டிக் நான் இப்ப எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ½ an hour வேணும். பட் நம்மளோட டைம் என்ன இப்ப சொல்லுதுன்னு பாருங்க. 5:29. 5:30 ஆயிடுச்சு. நான் ஆக்ரோஸ்டிக் ஓகே எடுத்துடலாமா? இல்ல வேற ஏதாவது டாபிக் போலாமா? எடுத்துடலாம் சார். வேற ஏதாவது போலாம் சார். சார் இல்ல போய்க்கலாம். அதான் ஓகே. வேற ஏன்னா ஆக்ரோஸ்டிக் எனக்கு கண்டினியூவா இதுவும் அதுவும் வந்தா ரெண்டும் இதை விட்டுருவோம், அதை மட்டும் இது பண்ணுவோம். அது கொஞ்சம் ரெண்டும் ஒரே மாதிரி வரும்போது ட்ரையா இருக்கும். அதை நம்ம மண்டே பார்த்துக்கலாம். சரி சரி சார், ஒண்ணு கேக்குறேன் சார். ரெண்டு மீனா என்னது? மீ பியா மீ எம்இ. ஓகே, DEME சார். தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மென்ட். சூப்பரா அடிக்கிறீங்களா? தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மென்ட். ஓகே குட். பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் அப்படிதான் கொண்டுட்டு வருவோம். நம்ம ஷார்ட்கட்ல ஆல்ரெடி ஏற்கனவே பயன்படுத்துறது தான் இப்படி இங்க பண்றோம். சரி ஓகே. இந்த ஷார்ட்கட்டுங்கிறப்ப நான் இன்னொரு விஷயம் வரேன். ரொம்ப ஒரு லெங்க்தியான ஒரு டாபிக். ஈவன் நம்ம சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கூட வச்சுக்கலாமே. நம்ம ஈவன் பெரிய ஒரு டாபிக் இருக்கு, ஒரு போரிங்கா இருக்கு. அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி படிக்கிறதுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல இப்ப இந்த டைமை பயன்படுத்தி நான் இன்னொரு டாபிக் வரேன். பட்டுமா? இது வந்து
ஒரு ஸ்பீக்கர் பேசினதுதான், ஒரு மேடையில பேசினது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இல்லைன்னா இப்ப பாத்துக்கோங்க. இவர் என்ன பேசினாருன்றதை அப்படியே சொல்லிடுறேன். காப்பி அடிச்சதுதான், இது என்னோட ஓன் கிரியேஷன் இல்ல. ஒரு நாள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, குப்பா, நீ உடனடியாக திருப்பெரும்புதூர் சென்று திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலிருந்து இங்கு வந்துள்ள திருநாராயண ஐயங்கார் சாஸ்திரிகள் திருக்கோவில் ஆராதனைக்காக திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னாரு. அவன் சரிங்க ஐயா, நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா. சரி, இவருக்கு டவுட் வந்துச்சு. டேய், நான் சொன்னது அப்படியே சொல்லிடுவியா? சொல்லிடுவேனே அப்படின்னு. சரி, நீங்க சொல்லிடுறீங்களா? முடியாது சார். இது திரும்ப திரும்ப சொல்லணும். இது யாரு தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை, அது மாதிரி. அதுக்கு அவன் சொன்னான், எங்கடா இங்க வா, என்ன போய் சொல்லுவியா, அதை ஒருத்தனை சொல்லி காட்டு பாக்கலாம் அப்படின்னு கேட்டார். அவன் அழகா சொன்னான், என்ன தெரியுமா? கும்பகோணத்தான் சாமி குட்டையில விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளவுதானே, சொல்லிட்டு வரேன் அப்படின்னா. புரிஞ்சுங்களா? நம்ம படிக்கிற பாடம் அப்படிதான். அந்த புக்ல அப்படியே 10 பக்கத்துக்கு இருக்கும் மேட்டர். ஆனா கண்டென்ட் இதுதானே, கான்செப்ட் இதுதானே. வந்த ஒரு சாமி குளத்துல விழுந்துட்டாரு, அதுதானே சொல்லணும், அது சொல்லிட்டு வரேன். இதுக்கே இத்தனை பெருசா எனக்கு புரியாத பாஷையில என்னென்னமோ உளறி கொட்டுறீங்க. இதுதாங்க இப்ப பாருங்க. அதாவது நான் சொன்னது அப்படியே ஸ்லோவா. ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் உள்ள உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, குப்பனை, நீ உடனடியாக திருப்பெரும்புதூர் சென்று திருவேங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடந்தையிலிருந்து இங்கு வந்துள்ள திருநாராயண ஐயங்கார் சாஸ்திரிகள் திருக்கோவில் ஆராதனைக்காக திருத்துழாயை எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வலிக்கு திருவடி தவறி விழுந்தார் அப்படின்னாரு. சோ இதுவா சொன்னாலும் வேகமா சொன்னாலும் ஒரே கான்செப்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். சோ ஒன்ஸ் யூ ஃபைண்ட் த கான்செப்ட், தட் இஸ் அப் டு யூ டெலிவர். அதை தெரிஞ்சுட்டா உங்களோட ஓன் ஸ்டைல்ல நீங்க அதை கொண்டு போகலாம். இது ஒரு சில கண்ட்ரியில இந்த மாதிரி இதுக்கு அலோவ் பண்றேன். ஒரு சில கண்ட்ரியில அங்க என்ன இருக்கோ அது அப்படியே இருந்தா மார்க், அதை தவிர ஒண்ணு ஏ பி மாறி இருந்தா 1/4 மார்க், 1/2 மார்க், 1 மார்க் கட்டு. இப்படிதான் இதுதானே இருக்கு. பல கண்ட்ரில நீ ஓட என்ன வேணாலும் எழுது. ஆமா சார். இப்ப வேர்ல்டு ஃபுல்லா சுத்துறவங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி கான்செப்ட் எங்கெல்லாம் என்னென்னன்றது. நான் அந்த அளவுக்கு அதுல டீட்டெயிலா வர விரும்பல. பட் திஸ் இஸ் எஜுகேஷன். அப்ப நம்ம ஓவராலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம். கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அதை மினிமைஸ் பண்ண ஷார்ட்கட், அதுக்கு தான் நம்ம இப்ப வந்தோம். ஷார்ட்கட்ன்றதுக்கு நான் இதை கொண்டு வந்து இங்க நினைச்சிருக்கேன். இதுதான் விஷயம். சோ இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ஷார்ட்கட்னே வச்சுக்கலாமே. இதுல இன்னும் நிறைய பார்க்கலாம். ஏடிஎம், பின்கோடு, சரி, நியூஸ் பேப்பர், இதுக்கு சொல்லுங்களேன் ஆக்ரோனிம்ஸ். நியூஸ் பேப்பர், four directions. அப்புறம் நியூஸ் north, south, east, west. North, east, west, south. South, sir. ஃபுல்லா சொல்லுங்க. நியூஸ் பேப்பர், north, south, east, west தெரியும் சார். பேப்பருக்கு தான் பார்த்தோம். அதுதான் அது சொல்லிடுறேன். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் என்விரான்மெண்ட் ரிப்போர்ட். பேப்பர், ஓகே. present and past environment report.
இப்போ நியூஸ் பேப்பர் வந்துடுச்சா? அதுதான். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கொண்டுட்டு வரலாம். இன்னொன்னு ஆக்சுவலா என்னோட யூடியூப்ல போட்டிருக்கோம், இதுல வராது, உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட் போன பேட்ச்ல ஆஸ்திரேலியால 4th தான் படிக்கிறான், அபினவ். என்ன பண்ணா, என் நேமுக்கு ஒரு ஆக்ரோனிம்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தான், ரிஷி கேசவன் ஃபுல்லா. நான் வேணா பாருங்க, பாத்துட்டாங்க இருப்பீங்க. யூடியூப்ல வந்து நான் பார்த்தேன். அதேதான் சூப்பரா இருந்தது. சின்ன பையன் இல்ல ஜஸ்ட் இல்ல, இப்ப அவர் சொன்ன மாதிரி தான். இப்ப சாமி சார் சொன்னார்ல, அதாவது TEME தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட்னாரு. இந்த சேம். ஆமா, இவரோட ஏஜுக்கு இவரு சொல்றது ஒரு கிரியேட்டிவிட்டிங்களா. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பையன், 4th படிக்கிற பையன் ஆஸ்திரேலியால இருந்து, அவனோட ஸ்லாங்ல அத அவனே போட்டிருந்தான் பாருங்க. அதை இன்னொருத்தர் நீங்க வேணா பாக்க பாருங்க. அது எப்படி அவன் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் நம்மளை பத்தி போட்டான்றதை தாண்டி அந்த நேமுக்கு என்டர் ரிஷி கேசவன் அப்படின்ற எல்லா லெட்டருக்குமே அவன் ஒவ்வொன்றுக்கும் போட்டு அதை கிரியேட் பண்றான். ஸோ தட் இஸ் கிரியேட்டிவிட்டி. தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம். புரியுதுங்களா? ஸோ அவனோட ஓன் கிரியேட்டிவிட்டி, ஆக்ரோனிம்ஸ் இங்கேயும் அப்ளிகபிள் அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒன்னொன்னு போட்டு அவன் போட்டான். ஸோ இதுதான் விஷயம். நம்ம படிக்கிறது முக்கியம் இல்ல, இங்கதான் வரும். ஏற்கனவே அங்க இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற அந்த ஹேபிட்டை மாத்தி இண்டிவிஜுவலா இவங்களோட இன்டலெக்சுவல் கோஷன்ட்னு கொண்டு வந்தோம்ல, ஐக்கியூன்றது சக்சஸ் சேர்ல. அந்த ஐக்கியூ உங்களோட இன்டலெக்ட் இங்க கிரியேட்டிவா வரணும், யோசிச்சு வரணும். அதுக்கு இப்ப நம்ம ஆக்ரோனிம்ஸ் பார்த்ததுனால அதை நான் பேசிக்கிறேன். இன்னும் பின்னால வேற போகலாம். ரைட். கமான், இப்போ வேற ஏதாவது கிளியர் பண்ணிக்கலாம், ஏன்னா இன்னைக்கு டாபிக் முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் வந்துடுறேன். நம்ம மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 days 18, 19, 20 செஷன் பேசிக் லெவல் ஓவர். ப்ராபப்ளி அட்வான்ஸ் லெவல் வந்து அடுத்தது ப்ராபப்ளி தேர்ஸ்டேல இருந்து கண்டினியூ ஆனாலும் ஆகலாம், இல்லைன்னா அடுத்த டைம் சொல்றேன், மண்டேல இருந்து கூட வரும். நான் அது என்னன்றது அப்புறம் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இதுல இப்ப இருக்கிற பேட்ச்ல விஜய் கிட்ட இருந்து பே பண்ணி இங்க வந்தவங்கல இது வரைக்கும் ஒரு 20, நேத்து தான் அவர் எனக்கு அக்கௌண்ட் அது கணக்கு சொன்னாரு, ஒரு 23 members half month 625 பே பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 23 பேர் இப்ப இங்க இந்த குரூப்ல இருக்கிறவங்கல 23 பேர், மற்றவங்க எல்லாம் பே பண்ணி இன்னும் ஒரு 26 பேர் பே பண்ணல. அது ஒரு கால அவங்களுடைய பினான்சியல் அதுனா அது அவங்க விருப்பம், நம்ம யாரையும் ஃபோர்ஸ் தான் பண்ண போறது இல்லை. ஈவன் அந்த ஆஃப் பண்ணவங்களும் சரி, இதுன்னு உங்களுடைய இது அவர்கிட்ட பண்ணாதவங்க அவர்கிட்டயே பேலன்ஸ் பே பண்ணி அந்த இதை அனுப்பிடுங்க. அதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு 2 days பார்த்தேன், அவருக்கு சென்ட் பண்ணிருங்க. இது பேசிக் லெவல். ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். அதுக்கு நான் ஐ வில் சென்ட் டு திஸ் குரூப் என்னோட அக்கௌண்ட், இது என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, இப்ப பேசுறீங்கல்ல, என்னோட மொபைல் நம்பர் இருக்குல்ல, அது வந்து கூகுள் பே தான், ஜிபே இருக்கு 8838973707. ஆல்ரெடி காட் இட். அந்த நம்பருக்கு ஜிபே இல்ல அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் அது நான் குரூப்ல போட்டுடுறேன், அதுக்கு பண்ணலாம். பேலன்ஸ் அதாவது டோட்டலா 2500 2 மாசத்துக்கு சேர்த்து. அப்போ ஒரு மாசத்துக்கு 1250 பே பண்ணாங்க, அனதர் 2250 பே பண்ணலாம் ஒண்ணு. இதுல எங்கிட்ட ஆல்ரெடி பே பண்ணவங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கே பண்ணிருங்க.
ஈவன் விஜய்க்கு பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவரோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டு எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், சார் அவருக்கு பே பண்ணிட்டேன்னு. ப்ராபப்ளி நீங்க அந்த சென்ட் பண்ணுவீங்கல்ல அந்த இமேஜ் அவருக்கு அனுப்பிட்டு எனக்கு கூட இந்த குரூப்ல போட்டிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் இன்டிமேஷன் ஃபார் ஆல், ரைட்? ஸோ செகண்ட் லெவல் கிளாஸ். அடுத்தது நான் சொல்லிடுறேன், கண்டினியூவா அப்படியே தேர்ஸ்டேல இருந்து போதா இல்ல ஒரு 3-4 days கேப் விட்டுட்டு அப்புறம் மண்டேல இருந்து போதான்றது அப்புறம் பார்க்கலாம். ஸோ பேசிக் லெவல் 20 பிளஸ் 4 பேரண்டிங் வந்திருக்கும். நாளை மறுநாள் சண்டே பேரண்டிங் ஆஸ் யூஷுவல் இருக்கும், 5 to 6 சண்டே அது இருக்கும். ஏதாவது சேஞ்ச் இருந்தா நான் மெசேஜ் போடுறோம் முன்னாடி. ஓகே, ரைட். இது பேரண்டிங் செஷன் ஆஸ் யூஷுவல் இருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே நம்ம எண்ட் பண்ண போறோம் பேசிக் லெவல். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் வரலாம், நான் என்ன நடத்துறேன் எதுன்றது யாருக்குமே இது வரைக்கும் சொல்ல, ஏதோ ஒரு அதான் சொன்னால எம்டி கப்போட வந்திருப்பீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி வந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ சொன்னேன், வாட் இஸ் எஜுகேஷன், வாட் இஸ் ரியல் எஜுகேஷன், இப்படி எல்லாம் பேசிட்டு கான்சென்ட்ரேஷனுக்கு 14 டிப்ஸ் வந்தோம், மெமரியில 31 டிப்ஸ் வந்தோம். அதுல கடைசியா கொடுத்தது ரோட் மெமரி டெய்லி பண்ணுங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் கொஞ்சம், ஏன்னா இனிஷியலா எதுவுமே அப்படித்தாங்க, ராக்கெட்டே இங்க இருந்து மேல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் போறதுக்கு ஃபியூல் அதிகமா அதுக்கு ஹைலி நீடட். அது மாதிரி நமக்கும் அப்படித்தான். இது வரைக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும், புதுசா இன்னொரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி அதை கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் படாத பாடுபடும். அது காமன் ஃபார் ஆல். அதையும் தாண்டி கொண்டு வாங்க முடியும். ஸோ தட் இஸ் ரோட் மெமரி. அதோட இம்பாக்ட் என்னன்னு நீங்க அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அனுபவிங்க, வாழ்க்கையில வெற்றியாளரா வருவீங்க. சரி, இதுல கான்சென்ட்ரேஷன் டிப்ஸ் முடிச்சிட்டோம், சாரி மெமரி டிப்ஸ். அதுக்கப்புறம் கினெஸ்தட்டிக் மெமரி வந்தோம். கினெஸ்தட்டிக் மெமரிங்கிறதுல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும், புரிஞ்சு படிக்கிறதுன்றது வரும். அதுல இப்ப புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம், புரியுதுங்களா? பாஜே சாப்னு போட்டா 7 முகல் எம்பரர்ஸை கொண்டுட்டு வரலாம். பிரைவேட் டீம் ஹால்ன்றத நினைச்சுக்கிட்டா 10 அமினோ ஆசிட்ஸ் எடுக்கலாம். ஸ்கில்லுங்கிறத எடுத்துக்கிட்டா நம்ம எக்ஸ்கிரீட்டிங் ஆர்கன்ஸ் எடுக்கலாம். புரியுதுங்களா? அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த அக்ரோனிம்ஸே இவ்வளவு தூரம் வருது. அதுக்கு முன்னாலேயே சொன்னேன், அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், இது மூணையும் கொண்டுட்டு வந்து மேக்ஸ் ஃபார்முலாவில காட்டினேன். 4/3 πr3, 1/3 πr²h. இப்படி ஒன்னொன்னுக்கும் அங்க அசோசியேஷன் இருந்தது, பிக்சரைசேஷனும் இருந்தது, விஷுவலைசேஷனும் இருந்தது. சோ இதெல்லாம் எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படின்றதுக்கு அதை எடுத்தேன். இதுக்கு அடுத்தது ஆக்ரோனிம்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு இந்த கினெஸ்தட்டிக்ல, ஆக்ரோஸ்டிக். அது மண்டே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா அதுவும் ஆக்ரோனிம்ஸும் ஒரே இதுல வர்றதுனால இது பிரதர் சிஸ்டர் அப்படி வச்சுக்கலாம். ரெண்டும் வரப்போ ஒரே நாள்ல ரெண்டும் கொண்டு வந்தா கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அதனால அதை தனியா வச்சுக்கலாம். அது மண்டே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு அடிஷ்னலா ஷார்ட்டா எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு சும்மா கொஞ்சம் ஃபன்னியா இன்னொரு விஷயத்த பார்த்து அதை நிறுத்திட்டோம். இத்துடன் இன்றைய மெமரி டாபிக்ஸ் நிக்குது. சோ இதுல இன்னைக்கு ஃபைனல் இதுல வர எப்பயும் பாக்குற இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியில ஒண்ணு நம்ம இப்ப பார்க்கலாம். ஒருத்தரை பத்தி பார்க்கலாம். இவங்கெல்லாம் நான் பெருசா சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நினைக்கிறேன். இவங்க ஒரு பெண், இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க 1989 உத்தரப்பிரதேசத்துல பிறந்தவங்க. இவங்க ஒரு பாஸ்கெட் பால் நேஷனல் பிளேயர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, இந்த பெண் ஓகே கண்டுபிடிப்பீங்க, சொல்றேன். இன்னும் க்ளூக்கு வர கண்டுபிடிச்சலாம். இந்த பெண் உத்தரப்பிரதேசத்துல அவங்க நேஷனல் பிளேயர்னு சொல்லிட்டால, ஒரு நாள் டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு மேட்சுக்காக போறதுக்கு. பத்மாவதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல அப்பர் பெர்த்ல தூக்கிட்டு போறாங்க. யூபில இருந்து டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் பீகாரை
பாட்னாவை கிராஸ் பண்ண. அங்க சம் ராபர்ஸ், பீகார்னாவே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு தெரியும். உள்ள ட்ரெயின்ல ஏறிட்டு கத்தி காட்டி எல்லாத்தையும் மிரட்டி எடே 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 அப்படின்ற பணம் காசு நகை எது வச்சிருந்தாலும் கொடுத்து மிரட்டி அடிச்சு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே வரும்போது இங்க இந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்தானுங்க. கழுத்துல செயின் இருக்கு அப்படின்னா தோ 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 கியோ அப்படின்ற. அவனுக்கு விடுவானுங்களா? பல்லான்னு ஒண்ணு கணத்துல விட்டான். கழுத்துல இருக்கிற செயினை பிடுங்கினான். அவ கத்துறா. இன்னும் 2 அடி. ரன்னிங் ட்ரெயின்ல இருந்து தூக்கி வெளியே போட்டான். ரொம்ப கொடுமையான. அந்த பொண்ணு கீழே விழுது. ஆப்போசிட் இன்னொரு ட்ராக்கு, அதுல இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. லெஃப்ட் லெக் அதுல மாட்டுச்சு, கால் துண்டிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, ஸ்பைனல் கார்டுல மல்டிபிள் இன்ஜுரி, கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. அங்க போலீஸ், ரயில்வே போலீஸ் அதை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இது சூசைட் அப்படின்றதுல எஃப்ஐஆர் போட்டு அவங்க கால் ஆம்பிடேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை எஃப்ஐஆர மாத்துறாங்க. இது நடந்துச்சு எப்ப தெரியுமா? 2011ல. இப்ப கண்டுபிடிச்சிங்க அந்த பொண்ணு பேர் என்னன்னு? சென்னைக்கெல்லாம் வந்திருக்குப்பா. ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க நேர்ல வந்திருக்கு. அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா. ஓகே, சரி. இந்த பொண்ணுக்கு இந்த கால் போயிடுச்சு, தெரியும், தன்னம்பிக்கை எல்லாமே சொல்றா. என் கால் போயிடுச்சு, இப்போ நான் இத வச்சு சாதிக்க போறேன். சரி, சும்மா இதெல்லாம் கதை விடலாமா, வாய் விடலாமா? வில்மா சொன்னது எப்படின்னு நமக்கே தெரியும். அதே மாதிரி இந்த அருணிமா பாருங்க, வில்மா அருணிமா நல்லா மேட்ச் ஆகுதுல. அருணிமா சொல்றாங்க, நான் மிகப்பெரிய சாதனை செய்ய போறேன். நம்ம இதுல ஏதோ ஒரு பெரிய அளவு சாதனை அப்படின்னாவே ஹிமாலய சாதனை அப்படிம்போம்ல, அதை நான் செய்யறேன். என்னது? இமயத்தை தொடுறேன், எவரெஸ்ட தொடுறேன், நான் ஏற போறேன். காலு துண்டாயிடுச்சு. அங்க பிளாஸ்டிக் இதுல ஆர்டிபிஷியல் வைக்கிறாங்க. இங்க இண்டிவிஜுவலா நடக்கிறது எவ்வளவு சிரமம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் பிராக்டிஸ்ல நினைச்சதை சாதிக்கிறாங்க. 2013ல இமயத்தை தொட்ட முதல் ஆம்பியூட்டி வேர்ல்டு ஹிஸ்டரியில. ஒரு கால் ஊனமுற்ற ஒரு பெண் இமயத்தை தொடுறாங்க. யோசிச்சு பாருங்க, 1953 வரைக்கும் இமயமலையே ஏறன்னு போன அத்தனை பேரும் இறந்தாங்க, இல்லைன்னா கிவ் அப், பாதியில திரும்பினாங்க. தானே நடந்துச்சு. அந்த இதுல பயங்கரமான சாதனைன்னு 1953ல எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங்கும் சாதிச்சாங்க. அதுக்கப்புறம் பலர் போனாங்க, அது வேற விஷயம். பட் ஒரு கால் இல்லாத ஒரு பெண் அவ்வளவு உயரத்து, அதுவும் கடைசியா அங்க மேல போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சிஜனே பத்தல, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அவங்க கூட பண்றாங்க, வேண்டாமா பேக் அப்படின்றாங்க. இல்ல, நான் வந்தது பண்ணிட்டேன். மேல போய் அங்க எதை வச்சாங்க தெரியுமா? விவேகானந்தரோட படம் அங்க வைக்கிறாங்க. அத வச்சுட்டு வெற்றியை நிறுத்தினாங்க. ஓகே, சோ இந்த உலகத்துக்கு அவங்க கொடுத்த செய்தி இதுதான். அந்த ஹிஸ்டரியில அவங்க இடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அவார்டு 2015ல கொடுக்குறாங்க. வேர்ல்டு லெவல்ல பல அவார்ட்ஸ் அவங்கள தேடி வந்துச்சு. இப்போ பல டாலர்ஸ் அவங்களோட இது அவங்களுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, நாட் ஒன்லி எவரெஸ்ட், இன்னும் பல உயர்ந்த மலைகள் எப்படி நிக்காலிக்கு ஏறினாரோ அது மாதிரி இவங்க இன்னும் 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 சாதிச்சு. இப்பயே 32 இயர்ஸ் தானே ஆகுது. ஓகே, சோ சாதனை புரிவதற்கு
ஊனம் ஒரு தடை அல்ல அப்படின்றத மீண்டும் ஒரு அருணிமா பீனிக்ஸ் பறவை அப்படின்னும்ல உயிர் திறந்திருக்காங்க. சோ இந்த அருணிமா கிட்ட இருந்து நாம என்ன லெசன் எடுக்கலாம்? நான் சென்னைக்கு ஒரு தடவை என்னைய ஒரு இதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் போனப்போ இவங்கள அங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அவங்க டைரக்டா கூப்பிட்டு அந்த பசங்களுக்கு மோட்டிவேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த அதை பத்தி டீட்டெயிலா கேதர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி எத்தனையோ பேர் என்னென்னவோ சாதிக்கிறாங்க. ஜெசிகா காக்ஸ் இவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெசிகா காக்ஸ் இது புக்லயே இருக்குமே, இப்ப பாடமாவே இருக்கும். 2 கை இருக்குல்ல, தெரியலையா? 2 கை கிடையாது, பிறந்ததுல இருந்தே கிடையாது. ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கை இல்லாத ஒரு பெண் பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, 2 கை கிடையாது. நீங்க அவங்க வீடியோ போட்டு பாருங்க. ஜெசிகா காக்ஸ் ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, டைப் ரைட்டிங் பண்றாங்க. டேக்வாண்டோல 3 முறை வேர்ல்டு சாம்பியன் ஆகிறாங்க. டேக்வாண்டோ கராத்தே ஃபைட். ஓகே, அவங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா உற்சாகம் எல்லாத்துக்குமே வந்துடும். ஏன்னா அந்த அவங்களும் யங்கு தான், இவங்க இந்த ஏஜ் தான். இப்போ அரௌண்ட் அவங்களும் இதே ஏஜ் தான் கிட்டத்தட்ட. நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அதை கேட்டு பாருங்க, நல்லா இருக்கு. சோ ஒரு ஜெசிகா காக்ஸ். அப்போ ஏற்கனவே வில்மா கால், அருணிமாவும் கால், அதுவாது ஒரு கால், 2 கையுமே இல்லாத ஒரு பெண்ணு அவங்க எப்படிப்பா இத்தனை விஷயம் 2 காலை வச்சு எல்லாமே பண்றாங்க இண்டிவிஜுவலா. இதுதானே மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சாங்க. சோ ஒன்னு ஒர்க் ஆகலன்னா இதோட நிக்கல. உங்க பேரு? ஜெசிகா காக்ஸ். ஓகே ரைட். இன்னைக்கு இந்த 2 பேரை எடுத்துக்காங்க. அருணிமா சின்ஹா நம்ம இந்தியா, ஜெசிகா காக்ஸ் USA. சோ நார்மலா ஒரு கால் கொஞ்சம் டேமேஜா இருக்கிறவங்களுக்கே இங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஆனா 2 கை இல்லாத ஒரு பொண்ணுக்கு ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஓட்டுறாங்க. அந்த வீடியோவே நீங்க பாருங்க. அது எப்படி முடிஞ்சது? தட் இஸ் தன்னம்பிக்கை. அதுதான் முக்கியம். சோ ஒவ்வொருத்தருக்குமே இதுதாங்க தேவை. அததான் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்றது. அதை இன்னைக்கு அருணிமா அண்ட் ஜெசிகா அவங்களோட என் பண்ற. ஓகே, கொஸ்டின் 1 or 2 கேட்கலாமா? கேக்குதா? கேட்கலாம் சார். ஓகே சார். நல்லா அலர்ட்டா இருக்கீங்களா? ஓகே எஸ் சார். சரி. நம்ம நாட்டுல ஒருத்தர் மிகச்சிறந்த மன்னர் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாருக்கும் சொல்லியாச்சு அன்னைக்கு, அசோகா. ரைட். இவரை வரலாறு உள்ள வரைக்கும் இவரோட புகழ் நிற்கும். இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்ன அந்த பிரிட்டிஷ் ரைட்டர் பேரு ஹெச்ஜி வெல்ஸ். வெரி குட், ஹெச்ஜி வெல்ஸ். சரி, இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். ஹார்ஸ் பவரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் யாரு? வாட் இஸ் ஹெச்பி? ஜேம்ஸ் வாட். அப்ப ஹார்ஸ் பவர்னா என்ன? ஹார்ஸ் பவர்ங்கிறது ஒரு
ஒரு அடி இல்ல, இல்ல. 33,000 pounds. 33,000 pounds ஒரு மீட்டருக்கு தூக்குறது. ஒரு அடிக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு அடி உயரத்துக்கு ஒரு நிமிஷத்துல தூக்குறதுக்கு தேவையான எனர்ஜி. Okay, that is horsepower. Good. சரி, coming back to today's topic. அந்த அருணிமா டிராவல் பண்ண ட்ரெயின் பேர் என்ன சொன்னீங்க? பத்மாவதி. ஓகே, எந்த இயர்ல அந்த ஆக்சிடென்ட்? 2011. சரி, அவங்களுக்கு பத்மஸ்ரீ எந்த வருஷம் கொடுத்தாங்க? 2013ல அவங்க இமயத்தை தொட்டாங்க. 15ல சூப்பர். ஓகே, குட், சூப்பர். 2015. ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ். That's how that uncle. Jessica caught driving aeroplane. அனுப்பிட்டியா? லிங்க். குட். நீ எல்லுன்னா என்னையா இருக்கிற? என்னன்னா என்னையா இருப்ப? என்னவா இருப்ப? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட டாபிக் ஓவர். இப்போ நீங்க சொல்லுங்க. வேணா அந்த லிங்கை ப்ளே பண்ணுப்பா. கோஹோஸ்ட் பண்ணலாமே? ஷேர் பண்ணியா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் அங்கிள். ஸ்கிரீன் ஷேரிங்ல ப்ளே பண்ணு. இதோ பண்ணிருக்கேன் அங்கிள், ஒரு நிமிஷம். இதோ அங்கிள் பண்ணிருக்கேன் அங்கிள். அவங்க பேசும்போதே சொல்லுங்க, ஐ ஆம் ஜெசிகா காக்ஸ் அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் அவங்களுடைய ஒரு ஹியூமரஸ். பேசுறது கேக்குமான்னு தெரியல அங்கிள். எல்லாம் கேட்க, நீ என்ன பண்ணிருக்க நீ? சரி, கூட பண்ணா கேக்கும் அங்கிள். வீடியோ அன்அவைலபிள்னு வருது அங்கிள் போட்டா. சரி, ஓகே, அவங்களே அப்புறம் எல்லாம் பாத்துக்குவாங்க, விட்டுரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆன். நீ ஸ்கிரீன் ஷேரிங் இது கட் பண்ணிக்கப்பா. நீ எல்லாம் கத்துக்கோ ஹேமந்த். அதெல்லாம் உண்டு, பண்ணலாம். நானே பண்ண முடியும். நான் அதுல டைம் எடுத்துக்க வேண்டாம். சார், அட்வான்ஸ்லாம் நீங்க என்ன சொல்லி தருவீங்க சார்? எஸ், அட்வான்ஸ் இதுதான். இந்த மாதிரி கேளுங்கன்னு சொன்னேன். அட்வான்ஸ் லேர்னிங்ல நார்மலா எல்லா மெமரி ட்ரைனிங்ல என்ன சொல்லி தருவாங்கன்னா வெக்ரைம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கனெக்ஷன், ஒரு அசோசியேஷன், ஒன்னு இன்னொன்னோட தொடர்பு படுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுல ஸ்கேஃபோல்டிங் மெமரி அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பில்டிங்க்கு சாரம் கட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பில்டிங் பெயிண்ட் அடிக்கணும், ஒரு சாரம் கட்டுவாங்க, அது மேல நின்று அதை அடிச்சுட்டு மறுபடியும் அடுத்தது மேல கட்டுவாங்க, அது மேல ஏறினா அடுத்தது. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒன்னு இன்னொன்னோட கனெக்ட் பண்ணி கொண்டு போறது இந்த மெத்தடு. இது எல்லாரும் எல்லா இடத்தையும் சொல்லி தருது. அது நம்ம பேசிக்கலி ஸ்டார்ட் பண்ணுவேன், அது அட்வான்ஸா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வரும். இது லிங்க் மெத்தடுன்னு சொல்லுவோம், ஸ்கேஃபோல்டிங் மெமரிம்போம். அப்புறம் கதையா கொண்டு போறது எபிசோடிக் மெமரிப்போம். இதெல்லாம் இதுல வந்துடும். இதுலயும் அதுலயும் ரெண்டுலயுமே இருக்கும். பட் அட்வான்ஸ் லெவல்ல அடிஷனலா என்னென்ன வரும்? நம்பர்ஸை பிக்சரா எப்படி மாத்துறது, பிக்சரைசேஷன் நீங்க படிச்சிருப்போம். இப்போ கெமிஸ்ட்ரி எப்படி பிக்சரா மாத்துறது, நம்பர்ஸ் எப்படி, இப்போ வந்து ஒரு ஃபார்முலாவை எப்படி பிக்சரைஸ் பண்றதுன்னு சும்மா ஒரு அவுட்லைன் இங்க கொடுத்துருக்கேன். அங்க எல்லா நம்பரும் நான் டெமோ பண்ணல, அதை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரது தான் அதுல மெயின். ஸோ நம்பரை பிக்சரா கன்வெர்ட் பண்றது. ஏன்னா நீங்க சொன்ன எந்த டிஜிட்ஸுமே என் மைண்ட்ல பிரெயின்ல நம்பரா இருக்காது, ஆல் ஆர் இன் பிக்சர்ஸ். அந்த டெக்னிக் அதுல சொல்லி தருவாங்க, நம்பர் இன்டு பிக்சர். அதுக்கப்புறம் 3 டைமென்ஷன் ஒரு மெமரி டெக்னிக், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ட்ரைனிங்ல யாருமே சொல்லி தராது, இங்க இருக்கு. புரியுதா? அது என்ன, அதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ரேண்டமா இப்போ நம்ம 5th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்ல 25th பிரசிடென்ட் ஆஃப் USA வில்லியம் மெக்கன்லி, 32nd பிரசிடென்ட் ஆஃப் USA அப்படின்னு கேட்டா FD ரூஸ்வெல்ட். டக்குன்னு சொல்லலாம். அதை மட்டும்
அது மாதிரி இப்போ வேர்ல்டுல இருக்கிற கண்ட்ரிஸ் 200+ கண்ட்ரிஸோட கண்ட்ரி கேபிட்டல்ஸ் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அல்ஜீரியா அல்பபெட்டிக் ஆர்டர்ல அல்ஜீரியா, அல்ஜியர்ஸ், அங்கோலா, லுவாண்டா, பெனின், போர்ட்டோனோவா, இப்படி வரிசையா ஒரு 53 கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கேன். அவ ரேண்டமா 30th கண்ட்ரி எது ஆப்பிரிக்காவில் அப்படின்னு கேட்டா டக்குன்னு அதை மட்டும் என்னால சொல்ல முடியும். அது மாதிரி ஏசியாவில் 50+ கண்ட்ரிஸ், நார்த் அமெரிக்காவில், சவுத் அமெரிக்காவில், யூரோப்ல, இது மாதிரி அதை இங்க வரல. இன்கேஸ் இதே பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் 118 இதுல 50th எலிமெண்ட் என்ன, 92 அட்டாமிக் நம்பர் 92 என்ன எலிமெண்ட் அப்படின்னு கேட்டா ரேண்டமா டக்குன்னு அதை சொல்லலாம். இந்த மாதிரி ரேண்டம் ரீகலெக்ஷனுக்கு இந்த 3 டைமென்ஷனல் மெமரி டெக்னிக் உதவும். அதான் மறுபடியும் சொல்றேன், இது வேற எங்கேயுமே இந்த டெக்னிக் மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் எந்த இதுலயுமே வந்தது இல்லை. அது இங்க இருக்கும். புரியுதா? எத்தனையோ பேர் என்கிட்ட பல ட்ரைனிங் வெளியே ட்ரெயினர் அட்டன் பண்ணவங்க, இன்டர்நேஷனல் லெவல் அட்டன் பண்ணவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க சார் நான் அங்க டாலர் கணக்குல லேக்ஸ் கணக்குல ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுல 20% தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எடுக்கிறதுல, ரிமைனிங் 80% இங்க இந்த லோ அமௌண்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பல பேரோட ஃபீட்பேக் என்கிட்ட இருக்கு. புரியுதா? அதனால நிறைய விஷயங்கள் வரும். அந்த 1 மந்த்துமே ஃபுல்லி எங்கேஜா தான் இருக்கும். இன்னும் கீர் செகண்ட் கீர்ல இருந்து அது 3rd 4th போயிடும். ஓகே ரைட். வேற ஏதாவது கேள்விகள் யாருக்காவது இருக்கா? அந்த டைமிங் அட்வான்ஸ் லெவலுக்கு இதே டைம் இதே லிங்க். ஜெர்சிகா உங்களுக்கு செம்மையா இருக்கு அந்த இன்ட்ரோ இங்கிலீஷ். என்ன மாதிரி இங்கிலீஷ்ல தெரியல, புரியவே இல்லை அங்கிள் சுத்தமா. நல்லா கேது புரியும், ரொம்ப அழகா பேசுவோம். சார் இப்ப சோஷியல் சார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்லி தருவீங்களா சார்? ஆமா அதுதான்மா. இப்ப இயர் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீ அதெல்லாமே வந்துருது. ஓகே அட்வான்ஸ்ல வந்து 1 மந்த் இதே மாதிரி 1 மந்த் போகுமா? இதே மாதிரி another 20 days மெமரி. ஓகே 20 கிளாसेस போகும், 20 hours டோட்டலா 40 hours. பேரண்டிங்ல ஒரு 6 hours அந்த மாதிரி வரும். ஓகே பேரண்டிங் செஷன் டோட்டலா 6 அது 7. அது உங்களோட விருப்பம், என்னோட நேரம், அதுக்கு ஒத்த மாதிரி வரும். பட் இது வந்து கம்பல்சரி 40 hours. இதுல 20 அதுல 20. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க, யாராவது இந்த 20 போதுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதி கிணறு தாண்டி இருக்கீங்கன்னு அர்த்தம். முழுசா தாண்டுங்க. அதான் நானும் சொல்ல வந்தேன். என்ன கேட்கிற கொஸ்டின் எல்லாம் அங்கிருந்து வருது மோட்டிவேஷன். இன்னும் 20 நாள் இருக்கணுமோன்னு. சோ நான் இப்ப சாரி ஏற்கனவே சொன்னது மாதிரி சாரி வந்து இது வரைக்கும் குறுக்கு சாலையில இருந்து இப்பதான் ஹை ரோடுக்கு வந்திருக்காங்க. we are going to pass on the high road, that is state highway வந்து ஓகே சென்ட்ரல் ஹைவேல போறோம். இன்னொரு பியூட்டினா காலையில நீங்க ஒரு 7 மணிக்கு ஒரு மதுரையில இருந்து போன் பண்ணாரு. அடுத்த பேட்ச் 8 to 9 போயிட்டு இருக்கு. அது அட்வான்ஸ் லெவல் முடிய போகுது. இன்னும் 3 இதே மாதிரிதான், இதே மாதிரி இன்னும் 3 days முடியுது. அது அவரு சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு ட்ரெயின் விட்டு எங்களை இறக்கி விடுறீங்க அப்படின்னு. எனக்கு புரியல, நான் எங்க உங்களை ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டேன்னு. இல்ல சார் 60 days அது இன்னும் 3 நாள் எங்களை இறக்கி விட்டுருவீங்களா, நான் என்ன சார் பண்றது அப்படின்னாரு. கவலையே படாதீங்க, அடுத்த பேட்ச் கண்டினியூ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாங்க, ஒரு ரீசன் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னேன். என்னால அதுதான் செய்ய முடியும், எது பே பண்ண வேண்டாம் வாங்க அப்படின்னு. சோ அந்த 60 daysல போகுதே கிளாஸ் என்ன அது நம்ம பிரகாஷ் சார் இருக்காரு. சார் என்ன சார் 2 மாசம் தானா அப்படின்றாரு. அவரு என்ன சொல்றது அவருக்குன்னு தெரியல. இருக்கீங்களா பிரகாஷ்? ஓகே சார் கேக்குறேன். அன்னைக்கு போனை பண்ணிட்டு சார் உங்க நினைப்பாவே இருக்கு சார், நான் என்ன சார் பண்ணிட்டேன்னாரு. நல்ல வேலை நீங்க ஆம்பளையா இருந்து இத சொன்னீங்க, இதே எக்கு தப்பா நீங்க என்னைய மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னா அவரு உங்க நினைப்பாவே இருக்குன்னாரு. அதனால இப்படியே இருக்குங்க, இன்னும் 1 மாசம் வரணுமா அவங்க கூட அப்படின்னு இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே எல்லாரும் அட்வான்ஸ் வருவீங்களா? எப்படி போச்சுனே தெரியல சார். இல்ல 2 மாசமே கம்மியா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. 3 மாசம் இருந்தாக்கா அது ஒரு ஃபுல் இது
கண்டிப்பா என்னமா எனக்கு அது கொஞ்சம் அப்படி இருக்கு. 3 மாசம் இருந்தாக்கா ஒரு இன்னும் கம்ப்ளீட்டா இருக்குமா அப்படி. ஆக்சுவலா உண்மை அதுதான். ஆக்சுவலா 3 மந்த்ஸ் கொண்டு போனா ஒரு சிலர் வந்து ரொம்ப தூரம் அது அவங்களுக்கு இவ்வளவு நாளா இருக்கா அப்படின்ற மாதிரி வரும்ன்றதுனாலதான் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இங்க ஒவ்வொரு இயரும் வந்து இங்க டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறப்போ 40 ஹவர்ஸ் 10 டேஸ்லயே எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் கண்டினியூவா 10 டேஸ். ஏன்னா அவங்க சீக்கிரம் அந்த இதுல போகணும்ல, லீவு வெக்கேஷன் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணன்றதுக்காக. அது எனக்கு திருப்தி இல்ல. பட் இதுதான் எனக்கு ஹைலி சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே சார், அது எப்ப நடக்குது? என்ன எனக்கு புதிர் போடுற? இப்ப நீ சாருக்கு குளூ கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க. இதே மாதிரி 1 மந்த் கிளாஸ் நடக்குன்னு சொன்னீங்களே சார், அது எப்ப சார் நடக்குது? அது 8 to 9 பேட்ச்மா. அது இப்ப அட்வான்ஸ் லெவல் 2 பேட்ச். இப்ப 5 to 6 உங்களுக்கு போதா, அடுத்தது 8 to 9ல இன்னொரு பேட்ச் போயிட்டு இருக்கு. ஓகே, அதுவும் அந்த 3 டேஸ்ல முடிய போகுது. நானும் வரேன் சார். நீ இதுலதான் வருவ. அது முடிய போகுது இல்ல, அதுல வந்தா பாதியில உனக்கு எதுவும் புரியாது. அது முடியிற ஸ்டேஜ் அது. ஓகே. அப்புறம் இன்னொன்னு, அதுல அட்வான்ஸ் லெவல்ல இன்னொரு விஷயம், அன்னோன் லாங்குவேஜ். இப்போ இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் எப்படி கத்துக்கலான்றதுக்கு ஒரு 1 டே அதுக்கும் கவர் ஆகும். ஓகே சார், தேங்க் யூ. அதே நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு லாங்குவேஜ வந்து நம்ம லாங்குவேஜும் சரி, இல்ல வேற ஒரு புது லாங்குவேஜும் சரி, சீக்கிரம் இல்ல, அத நம்ம எப்படி வந்து கத்துக்கிறது அப்படின்னு. அதுக்கும் இந்த 3 டைமென்ஷன் நிமோனிக்ஸ் இது எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கும். இது எல்லாமே அதுலதான் வரும், கவர் பண்ணுவாங்க. ஓகே, சோ இன்னும் நிறைய இருக்குங்க. சரி சார். அட்வான்ஸ் லெவல் எப்போ வரும் சார்? 3 மந்த்ஸ் யாரெல்லாம் கேரி பண்றாங்களோ அவங்க வர்றவங்க வரட்டும் சார். நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா வரவங்க வரட்டும், வராதவங்க இருக்கட்டும். ஓகே, பட் செகண்ட் மந்த் கம்பல்சரி வருவாங்க, வரணும். நான் நாளைக்கே உங்களுக்கு இந்த குரூப்ல என்னோட டீடைல்ஸ் போட்டுறேன். ஓகே, உங்களோட இதுதான் பேமெண்ட். அதான் சொன்னல, ஏற்கனவே பெண்டிங் இருக்கிறது அவருக்கு, விஜய்க்கு பாதி பண்ணவங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அவரு பண்ணிட்டு எனக்கும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க, அது பேலன்ஸ் பண்றது. அட்வான்ஸ் லெவலுக்கு போறது உங்களோட சொல்லிட்டேன். ஓகே சரி, நியூ பேட்ச்க்கு பே பண்றத வந்து உங்க இதுல பண்ணுவா இல்ல அவர் இதுல பண்ணுவா? நியூ பேட்ச் உங்க இதுல பண்ணுவா? ஓகே ஓகே சார், தேங்க் யூ. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு 1+1 சொல்லுங்க. ஓகே சார், மாலை வணக்கம். நன்றி சார். நான் ஆல்ரெடி ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டேன் சார். உங்க பேர் என்ன? ஹரிகிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. 2 months பே பண்ணிட்டீங்க. வெரி குட். அந்த மாதிரி பண்ணவங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன். ரைட் அங்கிள், நானும் 2 months பே பண்ணிட்டேன். நீங்களா எனக்கு பே பண்ணது டைரக்ட் பேமெண்ட், அது எனக்கு தெரியும். ஓகே ஓகே, என் பண்ணிக்கலாமா? செகண்ட் மந்த் ஓகே அங்கிள். எஸ், செகண்ட் மந்த் அட்வான்ஸ் லெவல் சொன்னீங்கல்ல சார்? ஆமா. அப்ப தேர்ட் மந்த் வேற இன்னொரு கொண்டு போவீங்களா சார்? இல்லப்பா சார், 3 year மெத்தட் சார். அதுதான் அவங்க கேட்டதுனால அது சொல்லுங்க. அது இன்னும் கன்செப்ட் பண்ணணும் எல்லாரும், மத்தவங்களுக்கு எப்படின்றது பாத்துட்டு. அதுக்கு நான் மேக்சிமம் செகண்ட் லெவல்ல மோஸ்ட்லி கவர் பண்ணிருப்பேன். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, பிராக்டிஸ்க்கு டைம் கொடுக்காத நான் பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பட் இன்கேஸ் இவங்க சொன்ன மாதிரி தேர்ட் மந்த் கண்டினியூ பண்ணா அந்த பிராக்டிஸ்க்கு டைம் எடுப்பேன். எஸ் சார், அதான் சார், அந்த 3 year அங்க கொண்டு போலாம், தேர்ட் மந்த் கொண்டு போலாம். அதுதான் அந்த அது நாம பாப்போம். பிராக்டிஸ் அது எல்லாரும் ஓகேன்னா நம்ம பாப்போம். ஓகே சார், ரைட். தேங்க் யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் டு ஆல். எஸ் நன்றி சார். நீ சார்ட்டே இருக்கிற, பேசு. 2 months பே பண்ணிட்டோம் சார். அம்மா பே பண்ணியாச்சா? சார். பேரு? சிவசக்தி. சிவசக்தி. எந்த ஊருமா? அரக்கோணம். யாருக்கு? விஜய்க்கு தானே? சார். ஓகே. சிவசக்தி, ஹரி கிருஷ்ணா, ஹரி பாலாஜி 2 பேரும்
சார் நான் மோகன்ராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க மோகன்ராஜ். நானும் 2 மந்த் பே பண்ணிட்டேன் சார். ரிமைனிங் பேமெண்ட் கரெக்டாக. ஓகே ரைட். ஓகே சார் நான் பே பண்ணனான்னு தெரியல சார், நான் கேட்டு சொல்றேன் சார். யாரு சார் செகண்ட் மந்த்துக்கு சேமா சார்? ஆமாப்பா அதே அமௌண்ட் தான். ஓகே சார். ஓகே ரைட் பை. முடிச்சிருட்டு அங்கிள். தேங்க்யூ சார்.